வணக்கம், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1.4.3 டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டைபோலுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது, பட் டைபோல் மூமெண்ட் இஸ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போது ஒரு டைபோல் ஹேவிங் த டைபோல் மூமெண்ட் P இஸ் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E as shown in the figure. எலக்ட்ரிக் ஃபீல்டு தூக்கி வச்சிட்டோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம்ங்கிறதுக்கு ரெண்டு அடையாளம், மேக்னெட்யூடு சேம், டைரக்ஷன் சேம். இப்போ படம் போடும்போது கேப் பிட்வீன் இந்த லைன்ஸ் பாருங்கள் சேமாக இருக்கும், டைரக்ஷன் சேமாக இருக்கும். அப்போது மேக்னெட்யூடு சேம், டைரக்ஷன் சேம், அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு சார்ஜ் இருந்தாலே அந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் Q into E. Q into E தான் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ சார்ஜ் பிளேஸ் இன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஃபோர்ஸ் ஆன் ப்ளஸ் Qக்கு ஃபார்முலா Q into E. அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ QE vector acts along the direction of electric field. But force acting on minus Q எவ்வளோனா minus Q into E vector இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட். minus Q E vector is a force experienced by minus Q. It acts opposite to electric field. Since the electric field uniformனால அப்போ total force acting on a dipole is 0. ஏன்னா மேலே ப்ளஸ் QE கீழே மைனஸ் QE ஆட் பண்ணி பாருங்கள் 0. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன டைபோல் இஸ் 0னா அப்படி உண்மையான அர்த்தம் என்னன்னா டைபோல் அந்த இடத்த விட்டு நகராது. ஃபோர்ஸ் 0, ஒர்க் டன் 0. டைபோல் வேணால் சுற்றலாம், இடத்த விட்டு நகராது. ஏன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன டைபோல் இஸ் 0. இது 1. பட் ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், நாட் ஆக்டிங் அட் சேம் பாயிண்ட். அப்போ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் வில் கான்ஸ்டிடியூட் ஏ டார்க். அது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தர் சுத்த பார்க்கும். என்ன ஒருத்தர் இந்த பக்கம் இழுத்து ஒருத்தர் பேக்கில் இழுத்தனா நான் சுற்றுவேன், அந்த மாதிரி. அப்போ டார்க் ஆக்டிங் ஆன் டைபோல் இஸ் கிவன் பை, டார்க்கு என்ன ஃபார்முலானா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இன்டு ஃபோர்ஸ் வெக்டார். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு மிட் பாயிண்ட் ஓ, மிட் பாயிண்ட் மையம் வச்சுங்க ஓ, கீழே ஒரு ஃபோர்ஸ் மைனஸ் QE, அதுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் OA வெக்டார். மேலே ஒரு ஃபோர்ஸ் QE வெக்டார், அதுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் OB வெக்டார். அப்போ டார்க்கு ஃபார்முலா என்னன்னா OA வெக்டார் கிராஸ் மைனஸ் QE வெக்டார் பிளஸ் மேலே OB வெக்டார் கிராஸ் QE வெக்டார். இவ்வளோதான். பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ரொட்டேட்டிங் மேக் த டைபோல் ரொட்டேட் இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன்றனால இந்த டார்க் வில் பி ஆக்டிங் இன்வர்டு. இது ரைட் ஹேண்ட் தம் ரூல் மாதிரி முன்னாடி நம்ம படித்தது, கார்ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ரெண்டு கிளாக்வைஸ் ரொட்டேஷனால டார்க் வில் பி ஆக்டிங் டவுன்வர்டு. இப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா A cross Bனா மாடுலஸ் ஆஃப் A இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் B sin θ. அதே மாதிரி இந்தியன் டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் OA மாடுலஸ் ஆஃப் மைனஸ் QE இன்ட்டு sin θ பிளஸ் மாடுலஸ் ஆஃப் OB வெக்டார் மாடுலஸ் ஆஃப் QE வெக்டார் இன்ட்டு sin θ. அப்போ இதை பார்த்தீங்கன்னா QE காமன் வெளில எடுத்துங்க. இதில் ஒரு A sin θ, அதில் ஒரு A sin θ, அப்போ 2A sin θ. Therefore எப்படி எல்லாம் அப்படின்னா QE into 2A sin θ. What is theta? அப்படின்னா it is angle between dipole moment P வெக்டாருக்கும் E வெக்டார் கிடையே உள்ள ஆங்கிள் தான் theta. Theta is angle between P வெக்டார் and electric field E வெக்டார். ஏற்கனவே நமக்கு ஒரு விஷயம் தெரியும், 2AQ அப்படின்னா dipole moment P ன்னு எழுதலாம். Therefore magnitude of dipole moment tau is equal to PE sin θ. அப்போ இந்த மேக்னிடியூட் ஆஃப் டார்க்கு ஒன்று டைபோல் மூமெண்ட்டை பொறுத்திருக்கு, ரெண்டாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்திருக்கு, மூணாவது ஆங்கிள் பிட்வீன் P அண்ட் E. இட் டிபெண்ட்ஸ் அபான் த த்ரீ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் θ. சப்போஸ் if the dipole is placed perpendicularனா θ 90, then the torque tau is equal to maximum P into E. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய டைபோலை எலக்ட்ரிக் ஃபீல்டை ரொட்டேட் பண்ணி பேரலாக வச்சிடும். Suppose if the dipole is already parallel, theta equal to 0 then the torque மறுபடியும் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை, torque tau equal to 0. அப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் when the dipole is placed parallelனா net force 0, torque 0. சரி, சப்போஸ் if placed in the non-uniform electric field என்ன ஆகும் படத்தில் பாருங்க. நான்-யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா லைன்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு இடையே உள்ள கேப் சேமாக இருக்குன்ற அவசியம் இல்லை, கேப் மாறலாம், டைரக்ஷனும் மாறலாம், கோடு மேலே கீழே இருக்கலாம். அந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு டைபோல் வச்சுட்டிங்கன்னா மேலே உள்ள ஃபோர்ஸு ப்ளஸ் Q இன்ட்டு E1, கீழே உள்ள ஃபோர்ஸு மைனஸ் Q இன்ட்டு E2. அது E1 இது E2, ஏன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் இல்லை. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆட் பண்ணி பார்த்தோன்னா 0 இல்லை, நெட் ஃபோர்ஸ் 0 இல்லை.
when they are inclined at angle theta torque இருக்கும். when is parallel வந்து torque வந்து 0 ஆக்கலாம். அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நெட் ஃபோர்ஸ் 0 இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நெட் ஃபோர்ஸ் 0. பட் whenever the dipole is placed at an angle theta it will experience a torque. அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் டார்க் இருக்கும், நான் யூனிஃபார்மாக இருந்தாலும் டார்க் இருக்கும். இப்போ நீங்கள் படித்து பாருங்கள், இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளீனாக புரியும் வித் நீட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டயக்ராம். இதனுடைய கண்டினியூட்டி will discuss in the next class. Thank you.